காரைக்கால் புளியங்கோட்டை சாலை அருகில் உள்ள குடிசை மாற்று வாரியம் சென்றிருந்தோம். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அங்கு பராமரிக்கப்படாத நிலையிலே இருந்த கட்டிடங்களில் வாழும் சூழ்நிலையில் மக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நாங்கள் அங்கே சென்று அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்ய சென்றிருந்தோம். அங்கு மக்கள் பயத்துடனும் அச்சத்துடனும் அந்த கட்டிடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அங்கு இருந்த அனைவரும் தெரிவித்தார்கள். துணை மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுவை கொடுத்து இதை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து உங்களுக்கு அதுக்கான வேலைகளை மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து பேசி செய்து தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் வெளிச்சமில்லை, விளக்குகள் அமைத்து தரவில்லை. அந்த பகுதி சுற்றிலும் காடாக இருக்கிறது. மக்கள் வாழ்வதற்கே ஒரு அடிப்படை வசதி இல்லாத சூழ்நிலை. தண்ணீர் இல்லை, தண்ணீரில் கழிவு கலந்து வருகிறது என்று சொன்னார்கள். அதையும் நாங்கள் வாட்டர் சப்ளை ஏஇடம் தெரிவித்தோம். அவங்களும் அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் ஆய்வு செய்ய லேபுக்கு அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க. மக்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு அடிப்படை வசதி இல்லாத சூழ்நிலை அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இதை துணை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்களும் ஆட்சியரிடம் இதை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நீடிக்கக்கூடாது. அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.